விஜய் ஜேம்ஸ் வசந்த் சார் வந்து ஒரு பேட்டி பேசுறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன சொல்றாருன்னு கேளுங்க நீங்களே. தமிழ்நாட்டை யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை. இவங்களுக்கெல்லாம் அது புரியுமான்னு கூட எனக்கு தெரியல, புரிந்தவர்களுக்கு தெரியும். அவ்வளவுக்கும் அவங்கதான் ஒரு முதுகெலும்புள்ள இந்த தமிழ்நாட்டின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட ஒரே அரசியல் செயல்பாடு உள்ள கட்சி. அவர் இல்லாத கோமால இருந்தாரா என்னன்னு தெரியல. இந்த 5 வருஷமா தான் அவர் எழுந்திருச்சிருக்கிறார் கோமால இருந்து. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஆண்டாங்க, எம்ஜிஆர் ஆண்டார். அப்பெல்லாம் ஒரு பொறுப்பில்லையோ. இந்த 2021 அப்ப இருந்திருப்பாரு. திமுக இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. திமுக தான் முதுகெலும்பு. இது எப்படி தெரியுமா இருக்குது? விவேக் ஒரு சந்தானம் ஒரு படத்துல அவன் ஆழ் மனசுல நீ ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு பைத்தியம். நார்மலா பார்த்தா அவன் ஒரு பைத்தியம். இப்போ அதே மாதிரிதான் ஜேம்ஸ் வசந்த் அதே மனநிலையில தாங்கிறாரு. டிஎம்கே திராவிட கட்சி இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. இன்னும் ஒரு வாரம் இருந்தா அவர் இருக்க மாட்டார் பொழுது. திராவிட கட்சி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டை ஆளுறதுவே முடியாது. அவர் தான் முதுகெலும்பே, அவங்க தான் முதுகெலும்பேன்னு. ஏன்னா அந்த ஒரே ஒரு குடும்பம் தானே சுத்தி சுத்தி ஆண்டு இருக்குது. அதை பாத்துக்கிறாரு. அதை பார்த்ததுனால அவரு அதுக்குள்ளவே போயிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் நம்ம வாழ முடியாதுன்னு என்ன சொல்லுவாங்க, என்ன ஊபிஸ்னுவாங்க, 200 ரூபாய் பாவங்களுக்கு. அது தவிர சொல்ல முடியாது. இப்போ இந்த பசங்க கிண்டல் பண்ணும்போது அது கமெண்ட் போடுமா கோவத்துல, மத்தவங்களுக்கு 200 ரூபாய் போட்டா எனக்கு இருக்க செலிபிரிட்டி சேசஸ்க்கு அது ஒரு 20,000 ரூபாயாவது போடணும்ல. அவ்வளவு ஒரு உணர்வு பொங்க பேசுறீங்களே. என்ன 200 ரூபான்னு வாங்க, 200 ரூபாய்க்காக நான் பேசுறேன். ஒரு தகுதி வரையா சொல்லணும். ஒரு 20,000 சொன்னா கூட அப்போ உங்களை இப்படியே தரம் தாழ்த்தி நீங்க பேசினா உங்களுக்கு நல்ல விஷயம். தலை குனிஞ்சு கை கட்டி நின்று பழகிட்டீங்க சார். எங்க தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எல்லாமே சமமா நான் மக்களோட மக்களா கலந்து இருக்கிறேன், மக்களோட மக்களா தான் இருப்பேன். நான் ஒரு முதலமைச்சர் நான் இன்னைக்கு நினைச்சதில்லைன்றா. அதெல்லாம் ஏன் சார் உங்களால ஏத்துக்க முடியல? கை கட்டின அந்த வாசல்ல போய் நிக்கிற இடத்துலயே நிக்கிறேன்றீங்க. மாத்திக்கங்க கொஞ்சம். நீங்க தான் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்களும் அடிமையாக்கணும்னு பாக்குறீங்களே. உங்களோட முடிட்டோம் அது. இனி விடியல் ஒண்ணு குறைக்கட்டும். விடியல் யாருக்கு? முதலமைச்சர் விஜய் சார் வந்தோன்னும் தமிழ்நாட்டுக்கு விடியல் கிடைச்சிக்குது சார். நீங்க பேசுறத பார்த்தா இருட்டுல தள்ளுவாங்கன்றீங்க. அது திமுக ஆட்சியில இருந்தது இருள்ல. லஞ்சம், ஊழல், கள்ளச்சாராயம், போதை, பெண் பாதுகாப்பு இல்லாதது எல்லாமே அந்த ஆட்சியில நடந்தது. அது இருட்டுல நடக்கிற விஷயம். இதெல்லாம் இனி வெளிச்சத்துல நடக்கிற விஷயத்த நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓ இப்படியும் கூட ஆட்சியெல்லாம் நடத்தலாமா என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். என்ன ஒருத்தர் மட்டும்தான் ஆளுவாங்க, அவங்க தான் ஆளணும், அவங்கள தாண்டி வேற எதுவுமே இல்லை உலகம்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாரையும் தடிப்பு. விஜய் சார் இருக்கிறாருல, விஜய் சார் மாதிரி வேற யாருன்னா கூட வரலாம். நல்ல உள்ளம் படிச்சுங்க, நாட்டை நல்லா ஆளுங்க, மக்களை பாதுகாப்பு, மக்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யறவங்க யாரா இருந்தாலும் வரலாம். ஆனா திமுக அதை செய்யல. 50 வருஷ காலமா அதை செய்யல. அது குடும்ப ஆட்சி பண்ணிருக்குது. அந்த குடும்பத்தை அந்த கட்சியில இருக்கிறவங்களே யாரையும் தலை தூக்க விடல அவங்க. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு போய் முதுகெலும்பா இருக்கணும். முதுகெலும்பு, நாட்டுக்கு முதுகெலும்பே டிஎம்கே தான் சொல்றீங்களா? அது எவ்வளவு அபத்தமா இருக்குது, எவ்வளவு தப்பான விஷயம். அது நாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தான் முதுகெலும்பு. அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல.